எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த சேனல்ல முழுக்க ரியல் எஸ்டேட் அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்ச டாபிக் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நம்ம வாரம் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரியல் எஸ்டேட்ல என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் பொதுவாக வந்துட்டு கஸ்டமர்ஸ் நம்ம அக்வயர் பண்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா வர கஸ்டமர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமா வர கஸ்டமர்ஸ். ஸோ ஆன்லைன் அப்படின்றது இந்த ரெண்டு டிவிஷனுக்குமே நான் தனித்தனி வீடியோ பார்த்து போடுறேன். ஸோ டெஃபினட் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஆஃப்லைன்ல இன்னமும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு கஸ்டமர்ஸ் நம்ம எடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங், இன்னொரு பெரிய மார்க்கெட்டிங் இருக்கு. அதுதான் உலகம் ஃபுல்லா நிறைய ப்ராடக்டை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளையோ சேவையோ என்ன பண்றாங்க, ரெஃபரன்சஸ் பண்றாங்க. ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்றாங்க, நல்லா இருந்தா ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் முழுசா நீங்க பாருங்க. கண்டிப்பா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல நாலு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தேர்ஸ் அ கான்செப்ட் கால் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்றத இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சார் நீங்க ஒன்லி ஃப்ரெண்டை மட்டும் நம்ம பார்க்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதே நண்பர்களை குறிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு அப்ரிவேஷன்ஸ் FRIENDS. இதுல தான் நம்மளோட கஸ்டமர்ஸே அடங்கியிருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்னொன்று நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா F குறிக்கிறது இல்லையா? ஸோ F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நண்பர்கள் கிட்ட நம்மளோட பொருள் என்ன பண்ணலாம், நீங்க கொண்டு போயிட்டு சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் வந்துட்டு ஆப்டா இருக்கும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடணும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருப்பாங்க, டெஃபினட்டா உங்க கான்டாக்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த கான்டாக்ட்ல நீங்க போயிட்டு இந்த ப்ராடக்ட் யாருக்கு, இந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யாராவது ஈடான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இல்ல 2-3 கஸ்டமர் டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ நீங்க எங்கேயுமே தேடாதீங்க, போயிட்டு கஸ்டமரை உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே வந்துட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இருக்காங்களான்னு பாருங்க. இது நம்பர் ஒன். செகண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்ல ஆர் இல்லையா? ஸோ ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ரிலேஷன்ஸ். நம்மளோட உறவினர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கணும், அதாவது பிளாட் வாங்கணும், வீடு வாங்கணும், அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆனா சரியான நபர்கள் கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சரியான நபர் யாரு? நாம தானே. நாமளும் இந்த பிசினஸ் பண்றோம், நம்ம போய் யார்கிட்ட சொன்னா தானே தெரியும் நம்ம இந்த ப்ராடக்ட் பண்றோம் இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ரிலேஷன் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிளையே உங்களோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது நம்பர் டூ. தேர்ட் என்ன இருக்கு? F முடிச்சிட்டோம், R முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன? I stands for என்னது? இன்வெஸ்டர்ஸ். நிறைய முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலியா கூட நிறைய இன்வெஸ்டர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட ப்ராடக்ட் என்ன பண்ணனா இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ யாரெல்லாம் தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க, நாட் ஓன்லி இன் ரியல் எஸ்டேட்னா அவங்க கூட முதலீடு போடலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு போடலாம். இந்த மாதிரி முதலீடு பண்ணிருக்கலாம். அத்தனை பேருமே யாரு? இன்வெஸ்டர்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நீங்க உங்க ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா டெஃபினட்டா வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்துட்டு நிறையவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3. அடுத்து என்ன? E stands for என்னன்னா எம்ப்ளாயீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களோட எக்ஸ்கோரிஸ் இருப்பா, இல்லைனா வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனில உங்களோட மேனேஜர்ஸ் இருப்பான், GM இருப்பா, அது MD இருப்பா, ஈவன் ஓனரை கூட இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு சேர்க்கலாம். ஸோ உங்களோட ப்ராடக்ட் இது மாத்தா இருக்கும், இல்லைனா இண்டிபெண்டன்ட் ஹவுஸா இருக்கும், இல்லைனா அபார்ட்மெண்டா இருக்கும் இல்லையா? இந்த ப்ராடக்ட்டை உங்களோட எக்ஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த லிஸ்ட் நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்கனாலே இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய MNC நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ஷேர் பண்ண அப்படின்னா ஒரு 50 ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க, உங்களோட கொலீக்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ வெளியில தான் கஸ்டமர் தேடாதீங்க, உங்களோட எக்ஸ் கொலீக்ஸ்க்கு நீங்க தேடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா N. ஸோ N ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெய்பர்ஸ். இப்போ நிறைய விளம்பரம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, இந்த பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க, பின்னாடி வீட்டில் வாங்கிட்டாங்க. அவங்களாம் யாரு? நெய்பர்ஸ் இல்லையா? நீங்க இந்த ப்ராடக்ட்டை பண்றீங்க, நான் ஒரு வீடு விற்கிறேன், நான் ஒரு அபார்ட்மெண்ட் விற்கிறேன், நான் ஒரு லேண்ட் விற்கிறேன், நான் ரியல் எஸ்டேட் ப்ராடக்ட்டை வித்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட நீங்க சொன்னாலே அவங்க எய்தர் அவங்களே வாங்குவாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வாங்கக்கூடிய நபர்களை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. ஸோ நீங்க நெய்பர்ஸையுமே டெஃபினட்டா லீட் ஜென்ரேஷன் சோர்ஸா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது?
எஃப் முடிச்சிட்டோம், ஆர் முடிச்சிட்டோம், ஐ முடிஞ்சிச்சு, இ முடிஞ்சிச்சு, என்ன முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? டி. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸ். அதாவது நீங்க இருக்கிற ஏரியாவில் இல்லாம உங்களோட தூரத்து சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வெளியூர்ல இருப்பாங்க, இல்ல வெளிநாடுகள்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமரை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லீட் சோர்ஸா வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட நீங்க போய் ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணாலும், நீங்க அவங்க கிட்ட வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணாலுமே ஈஸியாக என்ன பண்ணலாம், அவங்களும் வாங்கலாம், இல்லைன்னா வாங்கக்கூடிய நபர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஸோ இதை நீ ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் இருக்கேன், இப்போ திருவண்ணாமலை என்னோட ரிலேட்டிவ் நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன்னா அவங்க எப்படி அந்த ப்ராடக்ட் தேவைப்படாது, சென்னையில் ப்ராடக்ட் வச்சுட்டு நான் போய் திருவண்ணாமலை அந்த கஸ்டமர் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நமக்கு தெரியாத கஸ்டமர் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ராஜெக்டை போட்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா அவங்க மூலியமா ஒரு கஸ்டமர் கிடைக்கலாம், இல்லைன்னா அவங்களை கூட நம்ம கிட்ட பொருட்கள் வாங்கலாம். ஸோ இதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் டைமிங்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்ஆர்ஐஸ் வந்து டேப் பண்ணுவாங்க. ஸோ என்ஆர்ஐஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லைனா ஒரு இமீடியட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ஆர்ஐ டேப் பண்றதுக்கு இந்த டேர்ம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் என்னது? எஸ். ரொம்ப முக்கியமான டேர்ம் தான். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃப்ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட் சர்க்கிள் தான். ஏன்னா உங்க கான்டாக்ட், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன்ஸ், எக்ஸ்கோலிஸ், இது எல்லாருமே யாரு ரொம்ப லிமிட்டட் சோர்ஸ் தான் இல்லையா. இந்த எஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்னா யார்? உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா அவங்க யாருங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சரி, அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணி நம்மளால வந்து பிசினஸ் எடுக்க முடியுமானா நிச்சயமா எடுக்க முடியும். நீங்க அதற்கான சோர்சஸை நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ரேஞ்சரை வந்து நம்ம ஒரு லீட் சோர்ஸை கன்சிடர் பண்ணலாமான்னா நிச்சயமா கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வெளியில பார்க்குற ஓர்டிங்ஸாக இருக்கட்டும், வெளியில பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், பேனர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரை டேப் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் டேப் பண்ணுறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்ட்ரேஞ்சர் மார்க்கெட்டை டேப் பண்ணுறதுக்கு தான் கம்பெனிஸ் எல்லாமே இந்த அவுட்டோர் விளம்பரங்களை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் போது நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? புதிய கஸ்டமர்கள் கிடைக்கலாம். ஸோ எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா 95% ஸ்ட்ரேஞ்சர் அட்ராக்ட் பண்ணதான் பாருவாங்க. 5% தான் ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை டேப் பண்ணலாம். இதுகிட்ட நம்ம எப்படி பேசணும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எப்படி நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றத நீங்க கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டா மாறலாம், ரிலேட்டிவா மாறலாம், ஈவன் ஃபேமிலி ரிலேஷனா கூட மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை நீங்க கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நிறைய லீட் சோர்ஸ் கிடைக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம பயன்படுத்தி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்ஸ், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ், இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ், அண்ட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெய்பர்ஸ், B stands for distance relation, and finally S stands for strangers. So உங்களுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன்லைன்ல போட்டாலும் சரி, ஆஃப்லைன்ல போட்டாலும் சரி, இந்த வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்றது 70% ஆல்ரெடி க்ளோஸ்ட். பிகாஸ் ஏன்னா ஃப்ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. எஸ் அப்படின்றது தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இந்த மார்க்கெட்டிங் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுற கான்செப்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் கிடைக்கக்கூடிய கஸ்டமர்ஸை நீங்கள் டேப் பண்ணுங்க, நிச்சயமா பெரிய லெவலில் நம்ம ரிசல்ட் எடுத்து போயிட்டே இருக்கலாம். எஸ்பெஷலி இந்த ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இஸ் அ ஃபேஸ் வேல்யூ பிஸ்னஸ். நம்மளோட ஃபேஸ் வேல்யூ, ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா. ஸோ தெரியாத நபர்கள் கிட்ட போயிட்டு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து வாங்குறத விட தெரிஞ்ச நபர்கள் மூலமா வாங்குறது தான் நிறைய மக்கள் ஆர்வப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரியல் எஸ்டேட்ல பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் earn பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டை நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, டெஃபினட்டா பெரிய லெவலில் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களோட வாட்ஸ்அப் குரூப் அதுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் இது மாதிரியான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.